எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு ஜூஸ் கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் காய்ஸ். அது முக்கியமாக என்னோடய ஒய்ஃபுக்காண்டி தான் ஆரம்பித்தது. என் ஒய்ஃப் வந்து எம்ஏ பிஎட்டு, அவன் வந்து ப்ரைவேட்டில் டீச்சராக போகிறத விரும்பலை. அதனால் ஒரு கடை ஆரம்பிச்சிட்டோம். இந்த கடையை ஆரம்பித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என் வேலைக்கு போயிடுவேன். இந்த ஜூஸ் கடையோட மோமோஸு, பர்கரு, அதுக்கப்புறம் பபுள் டீ, ஃப்ரூட் மிக்சர் இதெல்லாம் போடுறோம் கைஸ். பபுள் டீயும் ஃப்ரூட் மிக்சரும் நம்ம கடையில் நல்லாயிருக்கும். ஓனாகவே பபுள்லாம் செய்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா டப்பாச்சி பண்ண போகிறேன் கைஸ். டப்பாச்சி நிறையா பழத்தில் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆப்பிளில் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு முன்னாடியே 2 தடவை அன்னாச்சி பழத்தில் பண்ணியாச்சு. அன்னாச்சி பழம் எப்படி சூஸ் பண்ணுறோன்னா, நல்ல பழுத்த பழம் 2-3 நாள் நிழலில் வாடி இருக்கணும், கெட்டு போயிருக்கக்கூடாது, நல்ல பழமாக இருக்கணும். அந்த பழத்தை சின்னதாக வெட்டி போட போகிறாங்க கைஸ். அப்போ தான் அதில் இருக்க எசன்ஸில் இறங்கும். 1 வாரம் to 10 நாள் நம்ம வந்து இந்த குடுவையிலே வைக்க போகிறோம். இந்த கண்ணாடி குடுவை இருக்குல்ல, இது வந்து 10 லிட்டர் பிடிக்கும் கைஸ். 2 பழம் எடுத்துருக்கேன்ல, இன்னொரு குடுவை எடுத்துக்கு வந்து அப்புறமேல் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அன்னாச்சி பழத்தை பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டாச்சு கைஸ். சூஸ் பண்ணிட்டு அதில் மேலே இருக்க அந்த கொண்டையை உடச்சி போட்டு விட்டாச்சு. அது வேறு கையில் குத்துது. அதுக்கப்புறம் பழத்தை சின்னதாக வெட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த கடை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்ற கதையும் கூட மாடா சொல்லி விட்றேன். தோலெல்லாம் சீவிட்டு இந்த பழத்தை போடக்கூடாது கைஸ். ஃபஸ்ட்டு நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தோலெல்லாம் சீவிட்டு போட்டேன், அவ்வளோவா நல்லா இல்லை. தோலோடு போட்டால் தான் கைஸ் நல்ல புளிப்பு கலந்து இனிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, இந்த கடை எப்படி ஆரம்பிக்க சான்ஸ் கிடச்சுன்னா, என் ஒய்ஃப் வந்து நிறைய நாள் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி நான் ஜெராக்ஸ் கடை நடத்துறேன்னு சொன்னாங்க. அதேமாரி ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வேலைக்கு வந்துச்சு. நம்ம கையிலையும் அப்போ காசு இருந்துச்சு, அதை வாங்கி கடை நடத்தலாம் அப்படின் போது இந்த கடை கிடச்சி கைஸ். சரின்னு இந்த கடை கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. சரி, ஜெராக்ஸ் மிஷினோட சேர்த்து ஜூஸையும் உள்ளே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வேலைக்கு போட்டு விட்டு அப்படியே கடை மூவ் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஆனால் ஜெராக்ஸை விட ஜூஸ் தான் நல்லா ஓடுது. சரி, இது கூட மோமோஸு, அப்புறம் வேஃபலு, இது மாதிரி ஐட்டமும் நம்ம போடலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு மாதம் உள்ள ஆசாரி வேலை, எலக்ட்ரிக்கல் வேலைலாம் நடந்துக்கிருந்துச்சு. அந்த டைம் பார்த்து என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ட்ரைனிங் நடக்குது கோயம்புத்தூரில் அப்படின்னு சொன்னாங்க. அப்பப்போ சொல்லுவாங்க. அந்த டைம் வந்துச்சு. ஸோ அங்கே போய்ட்டு 2 நாள் தங்கியிருந்து வேஃபல் எப்படி போடுறது, மோமோஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நிறைய அட்டம்ஸ்க்கு அப்புறம் வேஃபல் வந்து கரெக்டாக போட்டு பழகிட்டாங்க. ஸோ நம்ம கடையில் வேஃபலும் இருக்குது கைஸ். அதனால் மேட்ரு என்ன அப்படின்னா, கம்பம் வேலப்பூர் கோயில் தெருவில் வந்தீங்க அப்படின்னா ராஜம் ஜூஸ், வேலப்பூர் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் கண்ணம்மா புக் ஸ்டோர் இருக்கும், அதுக்கு அடுத்த கடை. இப்போ 2வது ஸ்டெப்பு கைஸ், பட்டை கிராம்பு. இதை வந்து தண்ணியில் சேர்க்க போகிறோம். எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொதிக்க வைக்கிற தண்ணி இருக்குல்ல, அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் இருக்க எசன்ஸ்லாம் இறங்கும் கைஸ். அதை கொண்டு வந்து இந்த பழத்தோட ஊற்ற போகிறோம். மொத்தம் 3 ஸ்டெப்பு தான். பழத்தை வெட்டி போடுறோம், பட்டை கிராம்பு சேர்க்குறோம், அதுக்கப்புறம் ஜீனி இல்லாட்டினா நாட்டு சக்கரை சேர்க்குறோம். நான் வந்து ஜீனி 10 ஸ்பூனு, நாட்டு சக்கரை 10 ஸ்பூன் சேர்ப்பேன். அப்போ தான் டேஸ்ட் ஈக்குவலாக வர மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நாட்டு சக்கரை போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இல்லை, ஆனால் அது கொஞ்சம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கு. அதனால் பட்டை கிராம்பை தண்ணி வேக வைக்கிறோம்ல, அதிலே 10 ஸ்பூன் ஜீனி போட்டுருவேன் கைஸ். இந்த பார்த்தீங்களா, அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் ஊற்றி விடணும். இன்னொரு குடுவை இதேமாரி இருக்குது, கண்ணாடி குடுவை. அதனால் அதுக்கு இன்னொரு சட்டிலையும் நம்ம வேக வச்சாச்சு. இந்த பார்த்தீங்களா, பட்டை கிராம்பு ஃபுல்லாக எசன்ஸ் இறங்கி கொஞ்சம் காப்பி கலர் ஆகிடுச்சு தண்ணி. அப்புறம் இது கூட ஜீனி கலந்துருக்கேன். இதை இப்போ உள்ளே ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி விட்டுறணும் கைஸ். நம்ம கடையில் ஜூஸுக்கு நார்மலாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே கேன் வாட்டர் தான், அதாவது ஆர்ஓ வாட்ரு, எந்த ஒரு டேப் வாட்டருமே இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜூஸ் குடிங்க. அப்புறம் டப்பாச்சி மீத ஐட்டம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு பாருங்கள் கைஸ். ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். இதில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த பார்த்தீங்களா, அது போட்டதுக்கப்புறம் 10 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுருவேன் கைஸ். இப்போ மேட்ரு என்னன்னா, எல்லாமே கலந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சுட்டோம்னா, மூடி வச்சு கடைசி நாள் ஒரு 7வது நாள் 8வது நாள் இல்லாட்டினா 10வது நாள் இந்த கேப்பில் எடுத்து ஊற்றி வைக்கணும் கைஸ். வேறு ஒரு பாட்டிலில், அப்போ ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இதை வேறு ஒரு பாட்டிலில் வடிகட்டி ஊற்றுனதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் எடுத்தோம்னா 7-Upல என்ன ஒரு கேஸ் இருக்குமோ அதே கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் கைஸ் நேச்சுரலாக. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈஸ்ட் எதுவுமே கலக்கிறது இல்லை, எந்த ஒரு கெமிக்கல் கலக்கிறது இல்லை. நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. நீங்கள் பண்ணாலும் இதேமாரி கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து குடிங்க. 250 to 300 ml வந்து இது 30 ரூபா கைஸ் நம்ம கடையில். அதாவது ஒரு 1/4 லிட்டரு to 1/4 லிட்டருக்கு மேலே அளவு பிடிக்கிற ஒரு கப்பு வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக வந்து 30 ரூபா. ஸோ நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் தாராளமாக சொல்லுங்கள். காலையிலே கடையை திறந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஒரு 8 மணிக்கு. இந்த பொண்ணு தான் வேலை பார்க்குற பொண்ணு, இவர் தான் எலக்ட்ரீஷியன். ஒரு வேலையை வர சொல்லியிருந்தோம். சட்டரை வந்து பாதி வச்சுட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சட்டை திறந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. இந்த பொண்ணு வந்தாங்கன்னா 10 to 10:30 ஆயிடுச்சு. நான் எடுத்தோம் டைமு. நான் 8:30க்கு வந்தேன். 8:30க்கு வந்து வேலை பார்த்து எல்லாம் முடிக்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஊருக்கு. அவ்வளோதான் கைஸ். தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி வச்சுருவோம். ஊற்றி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், உள்ளே வந்து தினம் கொஞ்சமாக கேஸ் வெளியேறும் கைஸ். நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த பழம் இருக்குல்ல, பழத்தை சுற்றி கேஸாக அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அந்த கேஸ் வெளியேறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம், தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஒரு நூல் துணியை கட்டி விடுறோம். நூல் துணி இல்லாட்டினா பழைய வேட்டி இருக்கும்ல, வெள்ளை வேட்டி, அதை கட்டி விடுறோம். அப்புறம் நல்லா கலந்துக்கலாம் கைஸ். அப்போ தான் உள்ளே இருக்க ஜீனி எல்லாமே நல்லா கலக்கும். நாட்டு சக்கரை இதிலே கரைஞ்சிரும். இருந்தாலும் ஒரு தடவை கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்மளும் லைட்டாக டேஸ்ட் பார்க்கணும் கைஸ். டேஸ்ட் எப்படி இருக்கணும்னா, இருக்கிறதுல கரெக்டாக ஜீனியோட அளவு கரெக்டாக இருக்கணும் கைஸ்.
கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கக்கூடாது, அதிகமாக கூட இருக்கலாம், கரெக்டாக இருக்கணும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது ஊறி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் புளிப்பு டாமினேட் பண்ணிடும். இப்போ கொஞ்சம் நூல் துணியை வச்சு நம்ம கட்டி விட்டலாம் கைஸ். கையில் ரப்பர் இருக்குது, ரப்பர் பேண்டை போட்டு விட்ருவோம். கட்டினதுக்கப்புறம் சும்மா ஒரு பேருக்காண்டி மேலே வந்து மூடியை மட்டும் வச்சு விட்ருவோம் கைஸ். மூடியை வச்சு விட்டு முன்னாடி தூக்கி போய் அதை வந்து ஒரு ஷோவுக்காண்டி வைக்கணும் கைஸ். முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது நம்ம கடையில். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, கெட்டுப்போன பழத்தை போட்டுறக்கூடாது கைஸ், ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மூடியை வந்து டைட்டாக மூடி வைக்கவே கூடாது, இப்படி துணியை தான் கட்டி விடணும். ஏன்னா உள்ளே இருக்க கேஸ் வெளியே போகணும்ல, அப்புறம் ஃபெர்மெண்ட்டே ஆகாது. அப்புறம் பாட்டில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான பழங்கள்லாம் போட்டோம்னா மூடியை மூடுனா சொல்கிறேன், அதனால் மூடியை மூடக்கூடாது. முன்னாடி இருக்க டேபிளில் நம்ம ஒரு ஷோவுக்காண்டி தூக்கி வச்சிடலாம் கைஸ். வார கஸ்டமரில் இது என்னன்னு கேட்பாங்க. இல்லைங்க இது வந்து 10 நாள் இப்படி பட்டக்கிராம்பெல்லாம் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷனுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி முன்னாடி தூக்கி வச்சலாம் கைஸ். நான் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவேன் கைஸ். இந்த கடையை வந்து பொண்ணுங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ இது பழைய பியூட்டி பேக்ஸ்க்கு ஆப்போசிட்டில். பொண்ணுங்க யாராச்சும் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரெட் ஆம்லேட் இதுமாரி ஐட்டமும் கிடைக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.